சமீப காலமா இந்த யூரோப்ல இருக்கக்கூடிய நாடுகளோட ஆயுத கிடங்குகள்லாம் வெடி விபத்து நடக்குது. அதுவும் குறிப்பா ஆயுதம் தயாரிக்கும் தொழிற்சாலைகள். ஜெர்மனியில் நடந்தது. அப்புறம் யுகேல நடந்தது. இந்த பிஏஇ சிஸ்டம்ல ஜெர்மன்ல வந்து பார்த்தீங்கன்னா, ரெயின்மெண்டல் கம்பெனியில நடந்தது. இதுக்கெல்லாம் காரணம் அங்கேயா இருக்குமோ அப்படின்னு கைய காமிச்சு பார்த்துட்டு இருக்கிறாங்க. பட் ஆனா ரஷ்யா, உக்ரைன் இவங்க 2 பேரும் மாறி மாறி அவங்களோட ஆயுதம் தயாரிக்கும் தொழிற்சாலைகள்ல ட்ரோன்கள் அனுப்புறது, மிசைல்கள் அனுப்புறது மாறி மாறி ஏவுட்டு விளையாடிக்கிறாங்க. அது வேற விஷயம். ஆனா அமெரிக்காலயும் சமீப காலமா அதிக அளவுல இது போல வெடி விபத்துகள் நடக்குது. இது நான் கேள்விப்படுறேன் 4வது செய்தின்னு நினைக்கிறேன். நம்ம சேனல்லயே பார்க்கறதுல. ஏன்னா இதுக்கு முன்னாடி ஆயுதம், குடோன்கள் இதெல்லாம் பத்தி எரியுது. இது போல விஷயங்கள்லாம் பார்த்துருப்போம் இல்லையா? சோ அந்த வரிசையில ஜூலை 4 வந்து பார்த்தீங்கன்னா, அமெரிக்காவோட அர்கான்சாஸ் இருக்கு இல்லையா? அந்த பகுதியில இருக்கக்கூடிய ஜெனரல் டைனமிக்ஸோட ஆயுதம் தயாரிக்கும் தொழிற்சாலைகள்ல திடீர்னு வெடி விபத்து ஏற்பட்டிருக்கு. இதனால ஒரு நபர் காணல, 2 பேர்த்துக்கு காயம் ஏற்பட்டிருக்கு அப்படிங்கிறது போல அந்த கம்பெனி தரப்புலன்னு சொல்லியிருக்கிறாங்க. ஒரு மிகப்பெரிய வெடி விபத்து அப்படிங்கிற போல சொல்லப்பட்டு வருது. இதுக்கெல்லாம் காரணம் என்ன அப்படிங்கிறது போல இந்த இருக்கிற லோக்கல் சோர்சஸ் வதந்திகளா பரவிட்டு இருக்கோம் இல்லையா? ரூமர்ஸின் அடிப்படையில என்ன சொல்லிக்கிறாங்க அப்படின்னா, அதிகமான ப்ரொடக்ஷனுங்க. நார்மலா இருக்கக்கூடிய அந்த ஃபேக்டரி கெப்பாசிட்டிய தொடர்ந்து ஓவர்லோட் பண்ணிட்டே இருக்கும்போது, ஏன்னா ஆக்டிவா பல இடங்கள்ல போர் நடந்துகிட்டு இருக்கு இல்லையா? ஸோ அதுக்கெல்லாம் சப்ளை பண்ணும் இல்லையா? ஆக்டிவா ஃபேக்டரிஸ் இயங்கிட்டு இருக்குன்னா, அந்த அளவுக்கு வருமானம் வந்துட்டு இருக்குன்னு அர்த்தம். ஸோ அதிகமா இது போல ஓவர்லோட் பண்ணும்போது இது போல வெடிச்சிருது அப்படிங்கிற போல சில நபர்களோட கருத்து இருக்கு. ஆனா வெளிநாட்டு சதி அது அங்க கை காமிச்சிடுறாங்க அப்படின்னு சொல்றாங்க. இது எப்படியோ இது போல அமெரிக்கால சில ஆயுத குடோன்கள், ஆயுத தயாரிக்கும் கம்பெனிகள்லாம் தீப்பிடிச்சு எரியுது, வெடிக்குது அப்படிங்கிறது போல புரிஞ்சுக்க முடியுது. இப்ப அடுத்தது என்னும் நாட்டில் உள்ள பை என்னும் நபர் அதிபரா இருக்கிறார் இல்லையா? அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா, தேர்தல் நடக்க போகுது. ஐயோ! என்னங்க கிசு கிசு சேனல் மாரி மாறுது. கருத்து சுதந்திரமே வந்து பார்த்தீங்கன்னா, இப்படி ஆயிடுச்சு. அதனால கிசு கிசு சேனலா மாறிடுச்சு. என்ன பண்ணி தொலையன்னு ஒண்ணும் தெரியல. சரி ஓகே பரவால்ல. இப்ப அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா, ஏங்க அவர் பேசுறது சரியில்ல. அதனால பதவி விட்டு இறக்கிடலாமா? அதாவது பதவியில இருக்கட்டும். பட் ஆனா அடுத்த எலக்ஷனுக்கு வேண்டாம் அப்படிங்கிறது போலலாம் பேச்சுக்கள் அடிபட்டுட்டு இருக்கு இல்லையா? இப்போ ஜோ பைடன் அவர்கள் தரப்புல இருந்து வந்துருச்சு. இனஃப். நான் பின்வாங்க மாட்டேன். நான் நிப்பேன். கண்டிப்பா ஜெயிச்சே தீருவேன் அப்படிங்கிறது போல உரக்க சொல்லியிருக்கிறாரு. ஸோ அவரோட அந்த முடிவுல மாற்றங்கள் எதுவும் இல்லை அப்படிங்கிறத புரிஞ்சுக்க முடியுது. ஏன்னா 2 நாளைக்கு முன்னாடியே இந்த கிம் ஜின் பெரின் அவர்கள் இருக்காங்க இல்லையா? ஸ்போக்ஸ் பர்சன் அவங்க தரப்புல இருந்து ஸ்டேட்மெண்ட்ஸ்லாம் வந்திருந்தது. அந்த டிபேட்லாம் ஓகேங்க. பட் ஆனா அந்த டிபேட் முடிஞ்சதுக்கு அப்புறம் அவர் சொல்லியிருந்தார் தெரியுங்களா? ஹி நோஸ் ஹவ் டு டூ த ஜாப். அவர் சொன்னதுனால கிடையாது. பாருங்க 3 வருஷம் ஆயிடுச்சு. அதனால கண்டிப்பா அவரோட ஜாப் அவருக்கு செய்ய தெரியும் அப்படிங்கிறத சொல்லியிருக்கிறாங்க. உக்ரைன்ல எந்த அளவுக்கு அவர் ஜாப் பண்ணிக்கிறான்றத மக்கள் தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கு ஏத்த மாதிரி புரிஞ்சுக்குவாங்க. அவருக்கு ஜாப் செய்யறதுக்கு அவர்னால முடியுமா முடியாதா அப்படிங்கிறது வந்து எல்லாரும் தெளிவா பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அந்த என்னும் நாட்டில் வந்து மக்கள்கள் பார்த்துக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிறத புரிஞ்சுக்கலாம். ஸோ அதோட எலெக்ஷன் ரிசல்ட் எப்படி இருக்கும் அப்படின்னா, யூகே வெளிப்படையா காமிச்சிட்டு இருக்காங்க. ஏன்னா இன்னைக்கு எலெக்ஷன் நடந்துருச்சு இல்லையா? ரிசல்ட்ஸ் வந்துகிட்டு இருக்கு. இந்த பதிவை நீங்க கேட்கும்போது ரிசல்ட்ஸ்லாம் வந்திருக்கும். என்ன ரிசல்ட்ஸ் வந்திருக்கு அப்படிங்கிறத நம்ம அடுத்த பதிவில் பார்க்க ஆரம்பிச்சிடலாம். ஏன்னா பெரும்பான்மையா ரிஷி சுனாக் அவர்கள் ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை அப்படிங்கிற சொல்லப்பட்டு வருது. இப்போ அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா, பிரான்ஸ்ல வந்து தேர்தலை நம்மளுக்கு நல்லா தெரிஞ்சிருச்சு. மேக்ரான் அவர்களுக்கு வந்து எந்த அளவுக்கு சப்போர்ட் கிடைச்சிருக்கு அப்படிங்கிறது போல. ஸோ அதே தான் அங்கேயும் இருக்கும். என்னும் நாட்டிலும் இருக்கும் அப்படிங்கிறத சொல்லப்பட்டு வருது. அப்படியா என்ன அப்படிங்கிறத பொறுத்து இருந்து பார்ப்போம். அடுத்தது அமெரிக்காவோட ஸ்டேட் டிபார்ட்மெண்ட் இருக்கு இல்லையா? அவங்க தரப்புல இருந்து ஸ்டேட்மெண்ட்ஸ் வர ஆரம்பிச்சிருக்கு. அதாவது இப்போ ஒரு நேட்டோ மீட்டிங் நடக்க போகுது இல்லைங்க? ஜூலை 9ல நடக்க போகுது இல்லையா? 11 வரைக்கும் அந்த நேட்டோ மீட்டிங்ல உட்காந்து தெளிவா பேசி கான்கிரீட் ஸ்டெப்ஸ் இந்த படிக்கட்டுலாம் இருக்கு. அந்த படிக்கட்டுல ஏறி வந்தீங்கன்னா டெட் அண்ட் கீழே வேணா விழுந்துடலாம். அது இல்ல. அது சும்மா பேசிட்டேன் நானு. படிக்கட் கான்கிரீட் ஸ்டெப்ஸ் அப்படியே வந்து ஒரு ஸ்டெப்பா ஏறி வந்தீங்கன்னா நேட்டோல சேர்ந்துக்கலாம் அப்படிங்கிற அந்த வழிமுறைகளை வந்து உக்ரைனுக்கு கொடுக்க போறாங்களாமா. இன்னமும் உக்ரைன் வந்து நேட்டோல சேரணும் அப்படிங்கிற விருப்பம் இருக்கு இல்லையா? ஸோ அந்த ஒரு காரணத்தினால அவங்க ஒரு ஸ்டெப் கொடுப்பாங்க. அதை ஃபாலோ பண்ணி மேலே வந்தாங்கன்னா நேட்டோல சேர்த்துக்குவாங்க, உள்ள எழுத்து போட்டுருவாங்க அப்படிங்கிற சொல்லப்பட்டு வருது. ஸோ இது போல இன்னும் அவங்க தரப்புலேருந்து தைரியமா சொல்றாங்க. பரவாயில்ல, பட்ஸ் ஓகே. அவங்களோட அப்ரிசியேஷன் நம்ம பாராட்டி ஆகணும். இப்போ நம்ம அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா, இதே அமெரிக்கா தரப்புலேருந்து ஒரு பேங்க் வந்து மிரட்டல் விட்டுருக்குறாங்க. ஏன் எப்படின்னா, ரஷ்யாக்குள்ள வந்து பார்த்தீங்கன்னா இந்த பேங்க் வந்து ஆப்ரேட் ஆகிட்டு இருக்குமாமா. அந்த பேங்க்ல வழியா இந்த டாலர்லாம் சாங்ஷன்லாம் போட்டிருக்கிறோம் இல்லையா? அது எல்லாத்தையும் ஓவர் ரைட் பண்ணி அந்த பேங்க் எல்லா வேலையும் பார்த்துட்டு இருக்காமா. எப்படிங்க? 2022ல ஆரம்பிச்சது 14வது கட்ட பொருளாதார தடைக்கு வந்து நிக்கிறாங்க. இப்போ வந்து இன்னமும் ரஷ்யாவுக்குள்ள ஒரு பேங்க் இருக்குது. அது வழியா டாலர் டிரான்சாக்ஷன்லாம் நடந்துட்டு இருக்கு ரஷ்யாவுக்குள்ள அப்படின்னா எப்படி என்னன்னு புரியல. இப்போ வரைக்கும் நீங்க அப்போ முடிக்கலையா? இந்த பிரச்சனை முடிஞ்சா கூட அது
முடிக்க முடியாது போல தெரியுது. சாங்ஷன வந்து உறுதியா ஃபாலோ பண்ண முடியாது போல தெரியுது. ஏன்னா அமெரிக்காவுல இந்த ட்ரெஷரி டிபார்ட்மெண்ட் இருக்கு இல்லையா, வார்னிங் குடுத்துருக்காங்க. சரி அந்த பேங்க் யாரோடதுன்னு கேட்டீங்கன்னா, ஆஸ்ட்ரியாவோடது. அவங்க பாட்டுக்கு சிவனேன்னு இருக்கிறாங்க. நேட்டோலயும் இல்ல. அவங்க பாட்டுக்கு சிவனேன்னு இருக்காங்க. அவங்க என்னமோ பண்ணிட்டு போறாங்கன்னு விடலாம் இல்லையா? பட் இருந்தாலும் அவங்கள மிரட்டி விட்டுருக்காங்க. இதுக்கு மேல ஆஸ்ட்ரியா தரப்புல இருந்து ஏதாவது ஒரு ஸ்டெப்ஸ் எடுப்பாங்களா அப்படிங்கிறது பார்ப்போம். பேங்கோட பேரு ரைஃபைசென் பேங்க் இந்த அப்படின்றது போல சொல்லப்பட்டு வருது. சரி எதுக்காக இந்த பேங்க் வந்து அங்க இருக்கு? அத பெரும்பான்மையா யாரு வந்து அதிகமா யூஸ் பண்ணிக்கிறாங்கன்னா, ஜெர்மனி அப்படிங்கிறது போல சில நாடுகள் வந்து சொல்லப்பட்டது. அதாவது மறைமுகமா இந்த வதந்திகள்னு சொல்லுவாங்க இல்லையா? அவங்க தரப்புல இருந்து. ஏன் அப்படின்னா இன்னும் மரியாப்பொல்லாம் இருக்கு இல்லையா? அங்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, ஜெர்மனியோட சில கம்பெனிகள் வந்து அங்க இருக்கு. அங்கன்ட்டு இல்ல, உக்ரைனோட பல பகுதிகள்ல இருக்குது. 2வது ரஷ்யாலயே இருக்கு. இந்த கட்டுமான த்துக்கு தேவையான பில்டிங்லாம் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணுவாங்க. அதுபோல ஏகப்பட்ட கம்பெனிகள், அதிகமான டர்னோவர் ஈட்டக்கூடிய கம்பெனிகள் வந்து அங்க இருக்கு. சில பல விஷயங்கள் செஞ்சு குடுக்கணும், ரஷ்யாக்கு ஏதாவது பண்ணி தரணும், ஏதாவது செய்யணும் அப்படின்னா, அங்க ஏதாவது குடுத்துட்டாங்க அப்படின்னம்னா, இங்க கொஞ்சம் அதுக்கு பேலன்ஸ் பண்றதுக்காக இந்த பேங்க் வழியா எல்லாம் செஞ்சிருக்கிறாங்க அப்படிங்கிறது போல சில பல தகவல்கள்லாம் வருது. அப்படியா என்னங்க தெரியல. ஏன்னா இவங்க மிரட்டிக்கிறாங்க இல்லையா? அவங்க அங்க ஆப்பரேட் ஆயிட்டு இருக்காங்கன்றது அமெரிக்கா கன்ஃபார்ம் பண்ணிக்கிறாங்க. யாருக்காக அப்படிங்கிறது தெளிவா சொன்னாங்க அப்படின்னா, எந்தெந்த நாடுகள்லாம் சட்டத்திட்டங்கள்லாம் மீறி இருக்கிறாங்க அப்படிங்கிறது உக்ரைனுக்கு தெரிஞ்சுக்குவாங்க இல்லையா? ஸோ தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கேத்த மாரியான ஸ்டெப்ஸு, அக்ரீமெண்ட்ஸ்லலாம் கையெழுத்து போடுறதுக்கு அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு உக்ரைனோட மக்கள்லாம் கேட்கறாங்க. அமெரிக்க தரப்புன்னு சொல்றாங்களா என்னன்றத பார்ப்போம். சரி, சில நாடுகள் வந்து மறைமுகமா ரஷ்யாக்கு ஆதரவா இருக்கிறாங்க அப்படிங்கிறதெல்லாம் ஓகே. ஆனா டைரக்ட்டா இப்போ வரைக்கும் உடம்பு உடிமை நாங்க ரஷ்யாக்கு ஆதரவா தான் இருப்போங்கிறது போல சொல்லாம செஞ்சு காட்டுறாங்க இல்லையா? ஹங்கேரி தரப்புல இருந்து. இப்ப பார்த்தீங்கன்னா, ஹங்கேரியில வந்து டிஸ்கவுண்டட் ரீட்டெயில் சூப்பர் மார்க்கெட்ஸ்லாம் வந்து ஓப்பன் பண்ண போறாங்களாமா ரஷ்யா தரப்புல இருந்து. நீங்க இதுக்கெல்லாம் சாங்ஷன் இல்லைங்களா அப்படின்னு கேட்டா, இதுக்கெல்லாம் சாங்ஷன் இல்லைங்களாமா. ரஷ்யர்கள் வந்து ரஷ்யால இருந்து வந்து சில பொருட்கள்லாம் கொண்டு வந்து யூரோப்பியன் யூனியன்ல வச்சு வியாபாரம் பண்றதுக்கோ, இல்ல பில்டிங்ஸ்லாம் கட்டி அவங்க சம்பாதிக்கிறதுக்கெல்லாம் சாங்ஷன் கிடையாது. புரியுதுங்களா? அதெல்லாம் எல்லா நாட்டிலயும் பண்ணிக்கலாம். ஜெர்மனில பண்ணிக்கலாம், யூகேல பண்ணிக்கலாம், ஏன் அமெரிக்காலயும் பண்ணிக்கலாம். சில கம்பெனிலாம் ஓடிட்டு தான் இருக்குது அப்படிங்கிற போல சொல்லப்பட்டு வருது. அதுக்கெல்லாம் எதுவும் சாங்ஷன்லாம் கிடையாது, எதுவும் கிடையாது. அவங்க ரெகுலரா வியாபாரம் பண்ணிக்கலாம், எல்லாம் பண்ணிக்கலாம். இப்போ இது போல வந்து ரஷ்யாவோட ரீட்டெயில் ஸ்டோர்ஸ் வந்து யூரோப்பியன் யூனியனுக்குள்ள வர்றதுனால, போலாண்டு, ரொமேனியா இது போல இந்த உக்ரைன்லாம் சேர்த்துக்கிறேன்னு இருக்கிறாங்க இல்லையா? யூரோப்பியன் யூனியன்ல. இது போல நாடுகள்லாம் பெருமளவுல பாதிப்படைவாங்க. ஏன்னா ரஷ்யால வந்து பார்த்தீங்கன்னா, சீப்பான ப்ராடக்ட்ஸ் இந்த ஃபுட் ப்ராடக்ட்ஸ்லாம் வந்து ஈஸியா கிடைக்கும். அந்த அளவுக்கு சீப்பா வந்து இவங்களால குடுக்க முடியாதுன்னா குடுக்க முடியாது. அப்படிங்கிறது போல குற்றச்சாட்டுகள்லாம் வருது. இதனால வேற ஏதாவது கொண்டு வருவாங்களா? ஏதாவது சட்டதிட்டங்கள் கொண்டு வருவாங்களான்னு தெரியல. ஆனா எப்போ ஓப்பன் பண்ண போறாங்க இது போல மார்க்கெட் அப்படிங்கிற டேட் எக்ஸாக்ட்டா தெரியல. பட் ஆனா ஓப்பன் பண்ண போறாங்க. இதுக்கு இப்ப இருந்தே எதிர்ப்புகள் கிளம்ப ஆரம்பிச்சிருக்கு அப்படிங்கிற சொல்லப்பட்டு வருது. என்ன நடக்கும் நீங்க நினைக்கிறீங்க? உங்களோட கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. இதோட இந்த பதிவு நான் முடிச்சுக்கலாம். இந்த பதிவு எப்படி இருந்துச்சு உங்களுக்கு பிடிச்சிருக்கா? பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணிக்கோங்க. அது கூடவே மறக்காம இந்த பதிவை பத்தின உங்களோட கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. இந்த பதிவு நல்லா இருக்கும்ன்ற நம்பிக்கையில் அடுத்த பதிவில் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் ஸ்டே சேஃப். பை பை.